நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு நல்ல விஷயத்தை பேசுகிறேங்கிறப்போ அது ஒரு மன மகிழ்ச்சி தருது. ஸோ இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படி சந்தோஷம்டான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மீடியாவில் வந்துருச்சு. இன்றைக்கி மதியானம் வந்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் அண்ட் இஸ்ரேல் அந்த போரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஸோ ரொம்ப வந்து மக்களோட மனங்களை வந்து ஒரு ரணமாக ஆக்குன ஒரு போர்னா அதுதான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்தது. என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற போரை விட ரொம்ப கொடூரம் தான் சொல்லணும். ஏன்னா அதிகப்படியான தாக்குதல்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூல் மேலே, அப்புறம் அந்த வாலண்டியர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க மேலே, ஹெல்ப் பண்ண போனவங்க மேலே, ஹாஸ்பிட்டல் மேலே, இப்படி எல்லாமே வந்து ஒரு வரம்பு மீறிய வந்து தாக்குதலாக அங்கே இருந்துச்சு. இதனால் மக்களோட மொத்த வாழ்க்கையுமே வந்து பாதிக்கப்பட்டுருந்துச்சு. அவங்களுக்கு வந்து சரியான உணவு இல்லை, சரியான மருத்துவம் கிடையாது. நினச்சி பாருங்கள், சரியான தூக்கம் இல்லாமல், உணவு இல்லாமல் ஒரு நாள் நம்ம இருந்தோம்னா நம்ம லைஃப் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜியாக அமைந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதே தாங்க இங்கேயுமே நடந்திருக்கு. ரொம்பவே வந்து அந்த மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, என்னைக்கிடா இந்த போர் ஒரு பிரச்சனைக்கு வரும்னு. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. நாம் எல்லாருமே கைகூப்பி வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாடுமே வந்து உட்காந்து பேசியிருக்காங்க. இப்படியே போய்கிட்டு என்ன பிரச்சனை, நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தான் வந்து, இந்த 6 வார காலத்துக்கு இந்த போரை வந்து நாம் நிப்பாட்டி வைக்கலாம், எந்த சண்டையும் வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆனதுனால எல்லாமே வந்து முடிவாயிடுச்சு. அதை பற்றின செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இதை அரசியல் ஆக்க வேண்டாம்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு பக்கம் பைடனும், ஒரு பக்கம் வந்து ட்ரம்ப் அவர்களும் இதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நிரந்தரமாக ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரொம்பவே வந்து நல்ல விஷயந்தான். இது கண்டிப்பாக தொடரணும். இனி இந்த மாதிரியான ஒரு யுத்தத்தை வந்து இந்த உலகம் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட ஆசை. எல்லாரோட ஆசையும் அதே தான். ஸோ அப்படி தான் இருக்கணும். நன்றி, வணக்கம்.